இந்த உலகமே உங்களை குறையுள்ள ஒரு நபரா பார்த்தாலும் சரி, உங்களால உங்க வாழ்க்கைய மேம்படுத்திக்க முடியும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அததான் இந்த கதை மூலமா நம்ம பார்க்க போறோம். வாபி சாபின்ற ஒரு ஜப்பானிய தத்துவத்தை முன்னிறுத்தி நான் ஒரு கதை சொல்ல போறேன். சில காலங்களுக்கு முன்னால ஜப்பான்ல ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தாரு. கடை தெருவுல அவர் ஒரு கடை வச்சிருந்தாரு. அது தேநீர் கோப்பைகளை விற்பனை செய்யற கடை. அவரோட வியாபாரம் எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆனா அவருக்குள்ள நிறைய மனக்குறை. நம்ம மட்டும்தான் திறமைசாலியா இருக்கோம், நம்ம மனைவிக்கும் வியாபாரம் தெரியல, மகன்களுக்கும் விவரம் பத்தல, நமக்கு அப்புறம் யார் இந்த கடையை பாத்துக்குவாங்க, நமக்கு அப்புறம் இவங்க எல்லாம் என்னதான் செய்வாங்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நிம்மதி இல்லாம இருந்தாரு அந்த வியாபாரி. இப்படி இருக்க ஒரு நாள் அவருடைய கடை தெருவுக்கு ஒரு துறவி வர்றாரு. மடாலயத்தை சேர்ந்த அந்த துறவி கடை கடையா ஏறி தேநீர் கோப்பைகளை வாங்குறாரு. அந்த சமயம் பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல இலையுதிர் காலம். பொதுவாக ஜப்பானியர்களுக்கு காலங்களை கொண்டாடும் வழக்கம் உண்டு. வெயில் காலமா இருந்தாலும் சரி, பனிக்காலமா இருந்தாலும் சரி, வசந்த காலமா இருந்தாலும் சரி, கொண்டாட்டங்கள் நிச்சயம் நடக்கும். கொண்டாட்டம்னு சொன்னதும் விமர்சையாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, சாதாரண தேநீர் விருந்தாகவாவது அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு இலையுதிர் காலத்துல நடந்த தேநீர் விருந்துக்காகத்தான் சில கோப்பைகளை வாங்க வந்திருந்தாரு அந்த துறவி. நான் சொன்னேன்ல, அவர் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி கோப்பைகளை வாங்கிட்டே வந்தாருன்னு. அது மாதிரி அவர் இந்த வியாபாரியுடைய கடைக்கும் வந்தாரு. அந்த இடத்துல வச்சு இந்த வியாபாரி அவர்கிட்ட தன்னுடைய மனக்குமுறலை கொட்டினாரு. துறவியே, எனக்கு மன நிம்மதியே இல்ல, என் மனைவி மகன்கள் யாருக்கும் திறமை இல்ல, எனக்கு அப்புறம் இந்த கடை என்ன ஆகும்னே எனக்கு தெரியல, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அதை கேட்டதும் அந்த துறவி யோசிச்சாரு. அவர் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம ஒரு பதில சொன்னாரு. இங்க பாருப்பா, எங்க மடத்துல ஒரு விருந்து நடக்க போகுது. இலையுதிர் காலத்து தேநீர் விருந்தா அது இருக்க போகுது. நீதான் எங்க மடத்துக்கு வரணும், நீதான் எங்க மேஜைகளை அலங்கரிச்சு தரணும் அப்படின்னு. இந்த வியாபாரிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் கூப்பிட்டது துறவியாச்சே, அதனால அவர் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அந்த விழாவுக்கு போய் விருந்து நடக்க போற மேஜைய தேநீர் கோப்பைகளை கொண்டு அலங்கரிக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி அலங்கரிக்கும் போது அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா வரக்கூடிய விருந்தினர்களுடைய எண்ணிக்கை 100னா வெறும் 100 கோப்பைகள் தான் அந்த மடாலயத்திலேயே இருந்துச்சு. ஒண்ணு கூட கூடவோ குறையவோ இல்ல. இதையெல்லாம் பார்த்து வியந்துகிட்டே கோப்பைகளை ஒண்ணு மேல ஒன்னா மேஜை மேல எடுத்து வைக்கிறாரு இந்த வியாபாரி. அப்படி அவர் எடுத்து வைக்கும் போது அவருடைய கை தவறி ஒரே ஒரு கோப்பை சரியுது. சரிந்த கோப்பையில கீறலும் விழுது. அதை பார்த்து அந்த வியாபாரிக்கு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. ஏன்னா இருக்கிறதே 100 கோப்பைகள், அதுவும் வர 100 விருந்தாளிகளுக்கும் சரியா இருக்கும். இப்ப இதுவே சாதாரணமான இடமா இருந்துச்சுன்னா வேகமா கடை தெருவுக்கு போய் கோப்பைகளை வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா இது மடாலயம், ஊருக்கு தொலைதூரம் தள்ளி இருக்கிற ஒரு மலை மேல இருக்கிற மடாலயம். அங்கிருந்து வெளியே போறதுக்கு கோப்பையை வாங்கிட்டு வர்றதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. இதனால வியாபாரிக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. என்னெல்லாமோ யோசிச்சாரு. அந்த மாதிரி அவர் யோசிக்கும் போது அவருக்கு கின்சுகிங்கிற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது யாராவது நமக்கு வேண்டப்பட்டவங்க ஏதாவது ஒரு கண்ணாடி பொருள், ஒரு பீங்கான் பொருள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அதுல கீறல் விழுந்துருச்சுன்னா, திடீர்னு அது உடஞ்சிருச்சுன்னா, விலை உயர்ந்த உலோகங்களை பயன்படுத்தி கீறல் விழுந்த பகுதியை ஒட்ட வச்சு மறுபடியும் அந்த பீங்கான் பாத்திரத்தை பத்திரமா வச்சுப்பாங்க ஜப்பானியர்கள். இதுதான் கின்சுகி. இப்ப கீறல் விழுந்த அந்த தேநீர் கோப்பையை என்ன செய்யலான்னு யோசிச்ச அந்த வியாபாரிக்கு இந்த கின்சுகி கலை ஞாபகத்துக்கு வரவும் தனது கையில மருத்துவ தேவைக்காக அவர் வச்சிருந்த வெள்ளி பொடியை அவர் எடுக்கிறாரு. அந்த வெள்ளி பொடிய கீறல் விழுந்த பகுதியில வச்சு தேய்ச்சு அழுத்தி சூடு காட்டி மறுபடியும் கோப்பைய மேஜையில வைக்கிறாரு. அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த விருந்து தொடங்குது. எல்லாரும் வர்றாங்க, மேசைய சுத்தி அவங்க இடத்துல உட்கார்றாங்க. மிக சரியாக அந்த மடத்துடைய தலைமை துறவி வந்து கீறல் விழுந்த கோப்பை இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்றாரு. இந்த வியாபாரிக்கு திக்குன்னு ஆகிறது. அவர் வேற தலைமை துறவி, கீறலை கவனிக்கலன்னா பரவாயில்ல, கவனிச்சுட்டா நம்ம தான் உடைச்சிட்டோம்னு நினைச்சிருவாரோ, அதனால நம்மள திட்டிடுவாரோ அப்படின்னு இவருக்கு ஒரே கவலை. அதே சமயம் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்துட்டு தன்னுடைய தேநீரை எடுத்து அந்த கோப்பையில ஊத்துறாரு தலைமை துறவி. அப்படி ஊத்தும் போது அவருடைய பார்வை அந்த கோப்பையில மிக மெல்லிசாக இருந்த அந்த வெள்ளி கீற்றின் மேல பற்றுது. ஆனா பாருங்க, அந்த வியாபாரி நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல. தலைமை துறவியுடைய முகம் மாறல, அவருக்கு கோபம் வரல, வருத்தமும் வரல.
மாறா அவர் புன்னகைச்சாரு. யார் இத பண்ணுனது? சாதாரண கோப்பைய கின்சுகி கோப்பையா யார் மாத்துனது அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அந்த சமயம் ரொம்ப பவ்யமா இந்த வியாபாரி முன்னாடி வர, இவர் அங்க கூட்டிட்டு போனார்ல ஒரு துறவி, கடை தெருவுக்கு வந்து கோப்பை வாங்க வந்தப்போ இவரையும் நீயும் வா அப்படின்னு சொன்னார்ல, அந்த துறவி தானும் எழுந்து தலைமை துறவி கிட்ட சொன்னாரு, குருவே, இவர்தான் நான் சொன்ன அந்த நபர். இவர்தான் தன் குடும்பத்தை நினைத்து நிம்மதியில்லாமல் இருந்த அந்த நபர். அதை கேட்டதும் அந்த தலைமை துறவி இந்த வியாபாரி கிட்ட சொன்னாராம், பா, நீதானா அது? என் மனைவிக்கு விவரம் இல்ல, மகன்களுக்கு விவரம் இல்லன்னு வருத்தப்பட்ட நபர் நீதானா? ஏன்பா, ஏன் உனக்கு தெரியவே இல்ல? ஒரு கோப்பையில கீறல் விழுந்தப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரண துறவிய திருப்திப்படுத்துறதுக்காக வெள்ளி பொடிய வச்சு அடைச்சு இந்த கோப்பைய நேர்த்தியாக்கணும்னு தெரிஞ்ச உனக்கு, அவ்வளோ அருமையா இருக்கக்கூடிய உன் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கும்போது அந்த சின்ன சின்ன குறைகளை உன்னுடைய அன்பால, உன்னுடைய பயிற்சியால திருத்தி இந்த அழகான கோப்பை போல மாத்த உனக்கு ஏன் தெரியல? உன் மனைவிக்கு கடைய கவனிக்க தெரியாம இருக்கலாம், ஆனா இத்தனை காலம் உன் குடும்பத்தை அவதான் நடத்திருக்கா. உன் மகன்களுக்கு விவரம் இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்கு கீழ்ப்படுகிற மகன்களா அவங்க இருக்காங்க. நீ நினைச்சா வெள்ளி பொடிய வச்சு இந்த கோப்பைய அழகாக்குன மாதிரி உனது திறமைய வச்சு உன் குடும்பத்தை இன்னும் மெருகேற்ற முடியும். இத்தனை நாள் குறையே பார்த்துட்டு இருந்ததுனால உனக்கு அது தெரியல போல. குறையிலையும் அழகு இருக்கு, குறையையும் நிறைவா மாத்த முடியும், குறையையும் உனக்கு சாதகமா ஆக்கிக்க முடியும். இத மனசுல நிறுத்து, உன் வாழ்க்கையும் அழகாகும்னு. அந்த இடத்துல தனக்கான ஒரு பெரிய பாடத்தை படிச்சுக்கிட்டாராம் அந்த வியாபாரி. இன்னைக்கு இந்த கதையில வந்து இந்த வியாபாரிய மாதிரிதான் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம குறைய நினைச்சு கவலைப்படுறோம், அல்லது நம்மள சார்ந்தவர்களுடைய குறைய நினைச்சு ஆதங்கப்படுறோம். ஆனா இந்த ரெண்டு நம்ம பண்ணணும்னாலும் நமக்கு மன நிம்மதி இருக்காது. இந்த ரெண்டையும் பண்றவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றமும் இருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? குறைய பத்தி ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். குறைகள்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு நம்மளால சரிப்படுத்த முடியும், அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு யோசிச்சு அதுக்கானதை செஞ்சு சரிப்படுத்த முடியும். இன்னொன்னு நம்மளால சரிப்படுத்த முடியாது. அந்த மாதிரி சமயத்துல கோப்பை கீறிடுச்சேன்னு யோசிக்கிற மாதிரி குறை வந்துருச்சேன்னு யோசிக்கிறதுக்கு பதில் வெள்ளி பொடியையோ தங்க பொடியையோ போட்டு கோப்பையை சரிப்படுத்துற மாதிரி எதையாவது செஞ்சு அந்த குறைய நம்மளால அட்ஜஸ்ட் தான் பண்ண முடியும். இத ரெண்ட தவிர யோசிச்சு அதை பத்தி கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்போ குறையில இருக்கிற அழகையும் நீங்க பார்க்க பழகுறீங்களோ, எப்போ ஒரு குறையையும் அழகுபடுத்துற கலைய நீங்க பழகுறீங்களோ, அப்போதான் உங்க வாழ்க்கையில பல மடங்கு முன்னேற்றம் வரும்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன்.